உங்கள் முகத்தில் இருக்க ஓப்பன் போஸை வந்து டைட்டன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிங்க் க்ளோவாக வச்சுருக்காமே ஒரு சூப்பராக ஐஸ் க்யூப் எப்படி ரெடி பண்ணுறது இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வரேன். இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 சின்ன சைஸ் இருக்க பீட்ரூட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஒரே ஒரு பீட்ரூட் நல்லா பெருசாக இருந்தால் ஒன்று கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். என்கிட்ட ரொம்ப சின்னதாக இருக்கனால நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்க எல்லா தோலுமே நம்ம சீவி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து நான் காய்ச்சாத பால் வந்து 2 கிளாஸ் அளவு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கேன்ல இதில் வந்து ஒரு கிளாஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கும்போது இன்னொரு கிளாஸ் வந்து பால் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதுவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து ஃபில்டரெலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. அப்படியே வந்து இந்த ஐஸ் ட்ரேயில் வந்து மொத்த ஜூஸுமே நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்க ஐஸ் க்யூபை நீங்கள் எடுத்து டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 3 டைம் கூட நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த ஐஸ் க்யூபை எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு தண்ணி வச்சு உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணால் போதும். இன்ஸ்டண்ட்டாகவே உங்கள் ஃபேஸை வந்து அப்படி பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த ஐஸ் க்யூபை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஐஸ் க்யூபை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து அப்படி பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்களேன், உங்கள் ஸ்கின் எப்படி சேஞ்ச் ஆகுது நீங்களே பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஐஸ் க்யூபை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐஸ் க்யூபை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணே வரும்போது உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும். பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிங்க் க்ளோவாக வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.